Hi, hello, my 12th standard. Welcome to our 12th standard mathematics chapter 1 exercise. Example 1.10 தான் நம்ம பார்க்க போறோம். This is one of the most important 3-mark question. Examல நிறைய முறை கேட்டிருக்காங்க. Question என்னன்றதை பார்த்துடலாமா? Yes. So A அப்படின்ற ஒரு 2x2 matrix கொடுத்துட்டு find x and y. X-ஐயும் y-யும் வந்து find out பண்ண சொல்றாங்க. அதே எப்படி சார் x and y find out பண்றது? Yes. So இது ஒரு நியூ மெத்தட் தான். சரிங்களா? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏ. அப்ப x இருக்கா, இந்த x தான் find out பண்ண போறோம். பிளஸ் y i2, இந்த y தான் find out பண்ண போறோம். is equal to O2. O is nothing but null matrix. 2 கூட நம்ம 2x2 matrix. Hence find A inverse. So அது கூட வந்து ஒரு A inverse போஸ்ட் மல்டிபிள் பண்ணி A inverse கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, போயிடலாமா? எஸ். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, A வந்து அவங்க கொடுத்தாச்சு. சோ அதனால அந்த A வை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். A is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 4325. so இதுதான் A வந்து கொடுத்திருக்காங்க. Now a square plus xa plus yi2 equal to 0. அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. a square plus xa plus yi2 is equal to O2. இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. Now அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? s. சோ அப்போ a square வேணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? வாங்க. சோ அப்போ a square என்ன பண்ணுவோம்? a into a. a வை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். a அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 4325 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 4325 into again என்ன பண்ணலாம்? 4325 வந்து போட்டுக்கலாம். மல்டிபிள் பண்ணிடலாமா? எஸ். நமக்கு தான் சூப்பரா மல்டிபிள் பண்ண தெரியுமே. சோ இந்த ரோ எடுத்துட்டு போயிட்டு இந்த 2 காலம் கூட மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு கிடைச்சிடும். First element first element, second element second element multiple பண்ணணும். Okay, 4 4s are 60, 3 2s are 6. Then இந்த row இந்த column 4 3s are 12, 3 5s are 50. Then இந்த row எடுத்துட்டு போய் இந்த 2 column கூட multiple பண்ணி second row எழுத போறோம். எழுதலாமா? Yes. 2 4s are 8, 5 2s are plus 10. Then இந்த row இந்த column 2 3s are 6, 5 5s are 25. Okay, find out பண்ணிடலாமா a square? Yes. So இதை simplify பண்ணா என்ன கிடைக்கும்? 16 plus 6 22 ஆ. Then 5 plus 2 7, 1 plus 2 sorry 1 plus 1 2. Then 10 plus 8 18. Then 25 plus 6 31. So 22 27 18 31. இதுதான் நமக்கு a ஸ்கொயரா கிடைக்குது. ஓகே, சோ இங்க எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? வாங்க. a ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 22 27 18 31. சோ இதுதான் a ஸ்கொயரா நமக்கு கிடைச்சிருக்கு. பிளஸ் எக்ஸ் ஏ. a என்ன கொடுத்திருக்காங்க? 4325 பிளஸ், சோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? பிளஸ் y i2 is nothing but நமக்கு தெரியும் 1 0 0 1 அப்படின்னு போட்டுக்கலாம். is equal to O2 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 0 0 0 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். நவ இந்த x உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். தென் y உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ அப்போ a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 22 27 18 31 பிளஸ் x உள்ள எடுத்துட்டு போயிட்டு எல்லா டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? 4x 3x 2x 5x பிளஸ் y எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? இங்கேயும் வந்து y வருமா? so y 0 0 y is equal to 0 0 0 0. 2x2 null matrix. ஓகேவா? yes, fine. now next என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றது நமக்கு சூப்பரா தெரியும். எல்லா ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? சோ அப்ப ஆட் பண்ணா என்ன ஆகும்? 22 plus 4x plus y equal to 0. equal to 0 தான். ஏன்னா அந்த சைடு வந்து null matrix இருக்கு. ஓகேவா? and then second term plus 3x plus 0. ஓகேவா? is 0. அதனால அது போட வேணாம். is equal to 0 தான். சோ இதை வேணா தள்ளி வச்சுக்கலாமா?
y ல இருந்தால நம்ம இங்க வச்சுக்கலாம். Okay, then third term 18 plus 2x plus 0 equal to 0, and then fourth one எழுதிடலாமா? Yes, 31 plus fourth one 5x plus y equal to 0. ஏன் plus போட்டிருக்கோம்? ஓகேவா? எஸ். சோ இதுல இருந்து 4 ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இது ரொம்ப கிளியர் தானே? ஒண்ணு இல்ல, எல்லா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்றோம், எல்லா செகண்ட் டேர்ம் ஆட் பண்றோம், எல்லா தேர்ட் டேர்ம் ஆட் பண்றோம், எல்லா ஃபோர்த் டேர்ம் ஆட் பண்ணி வச்சா நமக்கு 4 ஈக்குவேஷன் கிடைக்குது. சோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 and 4 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கா? ஓகே ஃபைன். சோ அப்ப இதுல இருந்து ஈஸியா நம்ம x and y ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? பாருங்க. சோ எதுல இருந்து x கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் ஆர் தேர்ட் ஈக்குவேஷன் இருந்து x வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? இதுல ரெண்டுல இருந்து x வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இது ரெண்டு எடுத்துக்க வேணாம், ஏன்னா இதுல y இருக்கு. சோ காம்ப்ளிகேட்டடா போயிடும். அதனால இந்த ரெண்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம். சோ இங்க பாருங்க 18 2 இருக்கு. அதனால இதை ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சோ அதனால தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? சோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 8 ஏன் 2 பிளஸ் போட்டுருங்க, இந்த இடத்துல ஒரு பிளஸ் தானே போடணும். 18 ஓகேவா? எஸ், 18 பிளஸ் 5. so 18 plus 2x equal to 0. 18 plus 2x equal to 0. நமக்கு என்ன வேணும்? x மட்டும் தான் வேணும். சோ அப்போ 2x இங்க வச்சுட்டு 18 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா -18 ஆயிடுமா? x மட்டும் தான் போயிடும். 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட்ல போயிடும். சோ 2 டேபிள் அடிச்சிடலாமா? சோ எத்தனை 2s are 18? 9 2s are 18. அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கு? -9 வந்து கிடைக்குது. ஓகேவா? எஸ். சோ x ஓட வேல்யூ -9 கிடைக்குது. நவ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபோர்த் ஈக்குவேஷனா? இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம 9 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா y கிடைச்சிடுமா? ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன் எதுல வேணாலும் போடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன்ல போட்டு போமே. எஸ். சோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 என்ன ஈக்குவேஷன் 4? 31 plus 5x. x ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? -9. -9 போட்டுக்கலாமா? plus -9 plus y equal to 0. okay, so 31 plus 5 9s are 45. so plus into minus minus, அதனால minus போட்டுக்கலாம். so minus 45 plus y equal to 0. so 31 minus 45 என்ன வரும்? minus 14 வருமா? so minus 14 plus y equal to 0. y மட்டும் தான் வேணும். -14 அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டோம்னா +14 ஆயிடும். ஓகேங்களா? எஸ். சோ பாருங்க, a ஸ்கொயர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. a ஸ்கொயர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்க x and y நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எஸ். சோ அப்ப x and y ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதனால தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ பாருங்க, क्वेश्चनல find x and y கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. பட் நான் என்ன கூட கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஃபைண்ட் a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சோ அதனால இதுல நாம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க x and y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? எஸ். x ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? x ஓட வேல்யூ -9, y ஓட வேல்யூ 40. சோ a ஸ்கொயர் x ஓட வேல்யூ -9, சோ என்ன -9a, then plus y ஓட வேல்யூ 40i2 is equal to 42. சோ a இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சோ போஸ்ட வந்து a இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேவா? சோ போஸ்ட் மல்டிப்ளையிங் பை a இன்வெர்ஸ் எழுதிக்கலாமா? சோ அப்ப a இன்வெர்ஸ் எல்லா டேர்ம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? a ஸ்கொயர் a இன்வெர்ஸ் minus 9 a இன்வெர்ஸ் plus 14i2 a inverse equal to அது O2 a inverse பண்ணாக்கா கண்டிப்பா 0 தான் கிடைக்கும். ஃபைன். சோ a2 a inverse என்ன ஆன்சர் கிடைக்கும்? a பவர் 1 னா, சோ அதனால a ன்னு வெச்சுக்கலாம். மைனஸ் a inverse பக்கத்துல இருந்துச்சுனா அத i அப்படினு எழுதிப்போம். சோ அப்ப 9 9i plus i2 கூட என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் தான் வரும். சோ அப்போ 14 a inverse வருமா? சோ 14 a inverse equal to 0. a inverse என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? அதனால இந்த டேர்ம் இங்கே வச்சு இது ரெண்டுக்கு அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாமா? எஸ்.
So 14 A inverse equal to, so minus 9i அந்த பக்கம் போச்சுன்னா plus 9i ஆகுமா, plus 9i plus A அந்த பக்கம் போச்சுன்னா minus A ஆயிடும். Now நமக்கு என்ன வேணும், A inverse மட்டும் தான் வேணும், 14 வேணாம். 14 அந்த பக்கம் போச்சிடலாமா? So multiply இருக்க 14 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், டிவைட்ல போகும். So அப்ப பிராக்கெட்ல 9i minus A அப்படின்னு கிடைக்குமா? ஃபைன். நமக்கு A ஓட ஏ கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். is equal to 1/14 9i which means of i2 2/2 matrix. அப்ப என்ன பண்ணலாம், 1 0 0 1 minus A என்ன கொடுத்திருக்காங்க 4325 4325. ஓகே, சோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம் வாங்க. 1/14 9 உள்ள எடுத்துட்டு போயிடலாமா? எஸ். சோ 9 உள்ள எடுத்துட்டு போறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 9009 மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் 4325. 1/14. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 9 minus 4 5 வந்துருமா? 0 minus 3 minus 3 0 minus 2 minus 2 9 minus 5 4. So this is nothing but A inverse. Okay my dear 12th student, புரிஞ்சுதா? கண்டிப்பா டெஃபினட்டா சூப்பரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, and then X and Y நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சூப்பரா கண்டுபிடிச்சாச்சு. This is one of the important 3 mark question. சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு எப்படி புரியுதுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चन கூட நான் உங்களை மீட் பண்றேன். Thank you to all. Bye bye.